எந்திரிச்சு சர்ப்ரைஸ் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு மீஷோல வந்து 10 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட அந்த பர்ஸ் வந்து இல்லையா, ஒரு பர்ஸ் வந்து இருந்துச்சு. அது வந்து ரொம்ப பழசா போச்சு. அதனால அவங்க யூஸ் பண்ணாம சும்மா பாக்கெட்ல தான் பணத்த வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி அத வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குனேன். அதில என்ன ஸ்பெஷல்ன்னு பார்த்தீங்கன்னா, அதில வந்து பர்ஸ்ல வந்து நம்ம என்ன பேர் சொல்றோமோ, அத வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி குடுப்பாங்க. ப்ளஸ் வந்து என்ன ஏதாவது சிம்பிள் குடுத்தோம் அப்டின்னா, அதையுமே வந்து நமக்கு பண்ணி குடுப்பாங்க. ஆ அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாவே இருந்துச்சா, சரி அப்டின்னு சொல்லிட்டு நான் அதையே வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சர்ப்ரைஸா அத குடுத்ததுக்கு பின்னாடி நான் அந்த பர்ஸ்ல ஒரு ரூ. 100யும் அதோட எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவையும் வச்சு குடுத்தேன். இது எப்பயுமே வந்து இதிலேருந்து எடுக்கவே கூடாது அப்டிங்கிறதுக்காக. ஆ அவங்களும் ஓகே சரி நான் இத எடுக்கவே மாட்டேன் அப்டின்னு. என்னதான் சர்ப்ரைஸா குடுத்தாலும், அத வந்து ரியாக்ட் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்மலாம் ஐய்யய்யோ! அப்படின்னு பல்ல காட்டிருவோம். ஆனா வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே குடுக்காம காளீஸ்வரன் கல்லு மாரி உட்காந்துருப்பாரு. சரி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு சமையல் பண்றதுக்காக இன்னைக்கு பிரியாணி தான் ரெடி பண்றோம். இன்னைக்கு பிரியாணி எப்படி செய்றது? என்னோட ஸ்டைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வந்து குக்கர் எடுத்துக்கிட்டேன். குக்கர்ல வந்து இன்னைக்கு வந்து நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்றோம். அதுவும் அதுக்கப்புறம் நெய் வந்து வீட்ல இல்ல முடிஞ்சிருச்சு. அதனால 2 பாக்கெட்டு ரூ. 10 நெய் பாக்கெட் இருக்குல்ல, அதில 2 பாக்கெட் வாங்கிட்டு, அப்புறம் வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டேன். இந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டை அதெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயத்த சின்னதா நறுக்கி, அத போட்டு நல்லா வதங்குனதுக்கு பின்னாடி, ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினாவெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கு பின்னாடி தக்காளி சேர்த்து, தக்காளிய வந்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரணும். நல்லா வெந்த பின்னாடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவுமே வீட்ல இல்ல. அதனால கடையில தான் வாங்குனேன். கறிய வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டே வந்து மஞ்சத்தூளு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் இதெல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். சிக்கன் கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து புதினாவும், மல்லியும் கொஞ்சம் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ரூ. 10 பாக்கெட் இருக்குல்ல, அதில வந்து ஒரு 3/4 அளவுக்கு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் அந்த வெறும் மல்லித்தூள் இருக்குல்ல, அந்த மல்லித்தூள் போட்டுக்கிட்டேன். அதெல்லாம் போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கு பின்னாடி, அது நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கிட்டேன். ஏன்னா நான் 1 டம்ளர் எடுத்தேன். அதுக்கு பதிலா 1 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊத்துனேன். லாஸ்ட்டா வந்து ஒரு 1/2 லெமன் ஸ்பூன் லெமன வந்து பிழிஞ்சு விட்டேன். இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கும்போது கரெக்ட்டா கரண்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அரிசிய குக்கர்ல போட்டுட்டு 2 விசில் வர வரைக்கும் பண்ணிட்டேன். பிரியாணி சூப்பராவே வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான தயிர், வெங்காயம், 65 அதுக்கப்புறம் அவிச்ச முட்டைலாம் ரெடி பண்ணிட்டு, நம்ம வீட்ல உள்ள வாழை மரத்தில உள்ள இலைய அறுக்க போனேன். ஏன்னா இன்னைக்கு வாழை இலை சாப்பாடு குடுத்துடலாம் இன்னைக்கு ஸ்பெஷலா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வாழை இலையெல்லாம் அறுத்தாச்சு. அறுத்துட்டு வந்து நம்ம அன்போட பரிமாறியாச்சு சாப்பாடையுமே. தயிர், வெங்காயம், முட்டை இதெல்லாம் சேர்த்து பிரியாணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குமா. இன்னைக்கு வந்து பார்த்துட்டு எனக்கு கூட அவ்வளோ ஒரு திருப்தி இல்ல பிரியாணி. ஆனா அவங்க வந்து இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. எப்பயுமே பிரியாணி நல்லா செய்வேன். ஆனா இன்னைக்கு எப்பயும் விட இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, கேட்கறதுக்கே கொஞ்சம் காதுல வந்து தேன் வந்து பாய்ஞ்ச மாரி இருந்துச்சு. ஏன்னா நான் ஓரளவு சுமாரா சமைப்பேன். ஆனா அவங்க வாயில வந்து எப்பயுமே கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் வராது. ஏன்னா இருக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்களா. அப்ப இன்னைக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றத கேட்கும்போது ரொம்பவே நமக்கு ஹாப்பியா இருந்துச்சு. சரி அந்த ஹாப்பியோடயே அவங்களையும் என்ன பண்ணியாச்சு சாப்பாடெல்லாம் குடுத்துட்டு ஆள ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு ஊர்ல தங்கி வேலை பார்க்க போறாங்களா, அதனால அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்டா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நேத்தே வந்து கேக்கெல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா, அத வந்து என் பொண்ணு வந்து சர்ப்ரைஸா வெட்டலாம் பார்த்தா அவங்க எடுத்து வந்து அவங்க அப்பாட்ட முன்னாடியே காமிச்சிட்டாங்க. சரி சர்ப்ரைஸா இல்லட்டாலும் காலையில வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃப்ரிட்ஜில வச்சாச்சு. காலையில எடுத்து நம்ம எல்லாம் வெட்டினோம். ஆனா வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயா உட்காந்து வெட்டி சாப்பிடலாம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இன்னைக்குன்னு பார்த்து அவசரமா வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடகடான்னு கிளம்புனாங்களா, அதனால நாங்களுமே ஸ்கூலுக்கு போறனால கொஞ்சம் சீக்கிரம் வந்து இவங்களுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ற மாதிரி ஆயிருச்சு. எல்லாமே முடிச்சுட்டு அவங்களையும் என்ன பண்ணியாச்சு, டாட்டா பாய் பாய் சொல்லி அனுப்பிட்டு நம்மளும் இந்த பக்கம் ஸ்கூலுக்கு போயாச்சு. ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.